இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு ஒரு புது எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நாம பார்க்க போற நபர், அவர் வாழ்க்கையில பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டன. இவர் எப்பவும் கான்ட்ரவர்சிஸ்லயே கவராகி இருப்பாரு. இவர் தவறுகள் செய்திருக்காரு. ஆனால் அவர் தவறு செஞ்ச அளவுக்கு மக்களான நீங்க அவருக்கு அன்பையும் ஆதரவையும் கொடுத்திருக்கீங்க. உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரே ஒரு பர்சனாலிட்டி தான் இருக்க முடியும். இவர் பல தவறுகள் செஞ்சதுக்கு அப்புறமும் ஒவ்வொரு தடவையும் மக்கள் இவரை மன்னிச்சிருக்காங்க. ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம பார்க்க போறது பிலிம் ஸ்டார் சஞ்சய் தத். ப்ளீஸ் வெல்கம் சஞ்சய் தத். உங்க எல்லாரையும் நான் ஆப்கி அதாலத்துல வரவேற்கிறேன். என்னோட பேரு சஞ்சய் தத். என் பேரு ரஜத் சர்மா. ரஜத் சார், ஒரு வருஷமா நான் உங்களை பார்க்கல. இந்த வேலையை நானே பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இல்ல இந்த வேலையை நீங்க பார்க்க வேணாம். நீங்க செஞ்ச வேலைக்காக தான் இந்த கூண்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மக்களுக்கான இந்த வேலையை நானே பார்த்துக்கிறேன். ஆப்கி அதாலத்துல நாம விசாரணையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய ஜட்ஜ் சசி சனியோட அனுமதியோட நம்ம வழக்க ஆரம்பிப்போம். நீங்க விசாரணை தொடங்கலாம். ஆப்கி அதாலத்துல முதல் குற்றச்சாட்டு பிலிம் ஸ்டார் சஞ்சய் தத் மீது. ஆப்கி அதாலத்துல பிலிம் ஸ்டார் சஞ்சய் தத் மீது உள்ள முதல் குற்றச்சாட்டு, இவர் தன்னுடைய வாழ்க்கையை பத்தி கவலைப்படுவதே இல்லை. சஞ்சு, உங்க வாழ்க்கையை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரிய வந்துச்சு. நீங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப குறும்புக்காரர், மனமுடைஞ்ச ஒரு இளவரசர்னு என்னால் நல்லா சொல்ல முடியும். ஆமா. ஆப்கி அதாலத்துக்கு சுனில் தத் சார் வந்தப்ப அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. அவர் என்ன சொன்னார்னா, என்ன பார்க்க பெரிய ஆளுங்க, அதாவது ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வருவாங்க. அந்த நேரத்துல மீட்டிங் நடக்கும்போது அவங்க சிகரெட் எல்லாம் பிடிப்பாங்க. அந்த சிகரெட் துண்டுகளை அவங்க வெளியில தூக்கி போடுவாங்க. ஒரு நாள் சஞ்சு அதை எடுத்து அதை வச்சு ஊதிக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னார். ஆமா ரஜித் சார், ஒரு வராண்டா இருக்கும். அங்க வர ப்ரொடியூசர்ஸ்லாம் சிகரெட்டை குடிச்சிட்டு மிச்சத்தை தூக்கி போடுவாங்க. நான் கீழே படுத்துட்டு அந்த மிச்சத்தை எடுத்து குடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஒரு நாள் தத் சார் வந்து, ஆமா அங்க இருந்து புகை எப்படி வருதுன்னு நோட் பண்ணாரு. அவரு குனிஞ்சு பார்த்தப்போ நான் அங்க இருந்து சிகரெட் குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் என்ன போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாரு. நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். நிறைய தடவை உங்களை வெயில நிக்க வச்சாங்க. தத் சார் வந்து அப்போ காஷ்மீர்ல ஷூட்டிங்ல இருந்தாரு. அப்ப நான் சின்ன பையனா இருந்தேன். நான் அப்ப அம்மாவை கேள்வி கேட்டேன், அப்பா சிகரெட் குடிக்கிறாரு, நான் ஏன் குடிக்க கூடாதுன்னு கேட்டேன். அப்புறம் எனக்கு பயங்கரமா அடி விழுந்தது. தத் சார் வந்து, சிகரெட் தானே, குடிக்கிட்டு விடு அப்படின்னாரு. அவர் வந்து இந்த மாதிரி பத்த வைக்கணும்னு சொன்னாரு. நானும் அந்த மாதிரியே பத்த வச்சேன். அப்புறம் இப்படி இழுத்து உள்ள விடணும்னு சொன்னாரு. புகைய மூக்கு வழியா விடணும்னு சொன்னாரு. நான் அப்படி ட்ரை பண்ணி ஃபுல்லா முடிச்சிட்டேன். அப்புறம் தத் சார் கோவப்பட்டாரு. வெயில்ல நிக்க வச்சு நல்லா அடின்னு அடிச்சிட்டாரு. அப்ப இந்த மாதிரி சம்பவங்கள்ல இருந்து உங்களை காப்பாத்தத்தான் போர்டிங் ஸ்கூல் அனுப்பினாங்களா உங்களை? ஆமா, நான் போர்டிங் ஸ்கூல் லாரன்ஸ்ல செனார்ல இருந்தேன் 11 வருஷமா. லாரன்ஸ் ஸ்கூல்ல நீங்க எப்படிப்பட்ட குறும்புத்தனம் எல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க டீச்சர்ஸ் கிட்ட நாங்க பேசினோம். அதுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்கு. உங்க டீச்சர்ஸ் உங்க குறும்புத்தனத்தை பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்ப்போம். ஹலோ சஞ்சு, என்ன தெரியுதா? நான் உன்னோட ஜூனியர் டாமிட்ரியோட ஹவுஸ் மாஸ்டர், சிவாலிக் ஹவுஸ். சின்ன வயசுல நான் உனக்கு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குதா, இல்ல நீ அதை மறந்துட்டியா? குறிப்பா அந்த சோளக்கதிரை பத்தி. சோளத்தோட ரேட், பொலிட்ரி ஃபார்ம் ரேடுக்கு அப்புறம் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சும் நீங்க திருந்தவே இல்லை. இவரு ஐ திங்க் டாக்டர் குப்தா சார். இவரு ஹிந்தி டீச்சரா இருந்தார் எனக்கு. இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரு என்ன பிளே நடத்தினாலும் ஸ்கூல் பிளே என்ன வேலைக்காரனா தான் போடுவார். அதுல ஒவ்வொரு வருஷமும் டிராமால நான் ராமுவா இருப்பேன் இல்ல சோமுவா இருப்பேன். கண்டிப்பா வேலைக்கார ரோல் தான் கொடுப்பாங்க. ஸ்கூல் மூலமா எனக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வந்தது. நீங்க சின்னவரா இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு லவ் லெட்டர்ஸ் எழுதுவீங்களா? அதுவும் உண்மைதான். லெட்டர்ஸ் வந்து நான்
15 பேருக்கு எழுதுவேன், யாராவது ஒருத்தராவது கிடைப்பாங்கன்னு நம்பிக்கை. அந்த குறும்புத்தனமான காதல் இப்பவும் உங்களுக்குள்ளதான் இருக்கா? ரஜத் சார் இப்போ வயசாயிருச்சு, அந்த ரொமான்டிக் விஷயம்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. ஆனா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டது என்னன்னா, உங்களுக்கு மற்றவங்களோட ஒத்து போகுதோ இல்லையோ, ஆனா எல்லா ஹீரோயின்ஸ் கூட நல்லா ஒத்து போகுமாமே. ரொம்ப சரியா சொன்னீங்க ரஜத் சார். யாராவது என்ன கேட்டா உங்க ஃபேவரட் ஹீரோயின் யாருன்னு எல்லாருமேன்னு சொல்லுவேன். ஃபேவரட்னு யாரும் இல்ல, ஆல் ஆர் ஃபேவரட். என்ன நீங்க ஒருத்தர் பேர் சொன்னா மத்தவங்க எல்லாம் வருத்தப்படுவாங்க. அதுவும் உண்மைதான். தத் சாரை பத்தி நாம பேசணும். அப்புறம் நர்கிஸ் மேடம் உலகம் முழுக்கவே அவங்கள ரொம்பவே நேசிச்சாங்க. தத் சாரை பத்தி பேசிக்கிட்டே போலாம். எல்லாரும் அவருக்கு அந்த அளவுக்கு மதிப்பு கொடுப்பாங்க, ஒரு தனி மரியாதை வச்சிருந்தாங்க. நீங்க சீக்கிரமாவே ஆக்டர் ஆகணும்னு தத் சார் நினைக்கலையா? அது என்னமோ உண்மைதான் ரஜத் சார். அவருக்கு இதுல விருப்பம் இல்ல. அவர் என்ன நினைச்சாருன்னா, நான் மேல் படிப்பு படிக்கணும், காலேஜ் கம்ப்ளீட் பண்ணணும், ஆக்டர் ஆகிறது ஈஸியான விஷயம், யார் காலேஜ்லாம் போய் எக்ஸாம் எழுதணும். சோ நான் அப்பா கிட்ட ஆக்டர் ஆகணும்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, அது ரொம்ப ஈஸின்னு உனக்கு தோணுதான்னு கேட்டார். நான் சொன்னேன், அது அவ்வளோ ஈஸி இல்ல, ஆனா படிப்பு தான். சரி அவரு சரி வாப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு ஆக்டர் ஆகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு. அவரு எனக்கு 2 வருஷம் ட்ரைனிங், ஹார்ஸ் ரைடிங், பாக்ஸிங், கராட்டே, அது இதுன்னு எல்லாமே கொடுத்தாரு. எனக்கு படிப்பே பெட்டர்னு தோணுது. ஆரம்ப காலத்துல நீங்க நடிச்ச படங்களோட பேருங்களாம் பார்த்தேன். 90s படம் வந்து கத்தர்நாக், அதுல நீங்க கில்லர் சூரஜ். ஜெஹரீலே அந்த படத்துல ராக்கான்னு ஒரு கில்லரா வந்தீங்க. குரோதுல நீங்க டானா இருந்தீங்க. 91ல யோதா வந்துச்சு, அதுலயும் டானா தான் நடிச்சீங்க. 93ல கல்நாயக், நாயக் நஹி கல்நாயக் ஹூமே. ஆதிஷ், வாஸ்தவ், ஹத்யார், காண்டே, எல்லா படத்துலயும் நீங்க இந்த கேங்ஸ்டர் மாதிரியே நடிச்சிருக்கீங்களே. அதாவது பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் எடுத்துட்டு வர ரோல் இந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு டார்க் கேரக்டர்னு சொல்ல முடியாது, கிரே கேரக்டர்ல நடிக்கிறது ஒரு ஆக்டருக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். இப்ப நான் நியூஸ் பத்தி பேசினேன்னா, ஒருவேளை ஒசாமா பின்லேடன் பத்தி நியூஸ் வந்ததுன்னா எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, சரிதானே? யூனோ, ஆக்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அந்த மாதிரி ரோல்ல நடிக்க ஒரு பெரிய டைரக்டர் சொல்லிருக்காரு, சஞ்சய் தத்துக்கு கன்ஸ் பிஸ்டல்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும், ஒரு நாள் செட்டுக்கு AK-47 கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லிருக்காரு. அடேங்கப்பா. ஆமா கொண்டு வந்திருந்தேன், அது டம்மி AK-47. சஞ்சய் தத்தோட இமேஜ் எப்படி மாறிடுச்சுன்னா, பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இவர் தான் கேங்ஸ்டர் அப்படின்னு. உண்மையான கேங்ஸ்டர் இல்ல, பிலிம் இண்டஸ்ட்ரியோட காந்திஜின்னு சொல்லலாம். ஏன்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு நபரும் எனக்கு நண்பர் தான், எந்த பகையுமே கிடையாது. அண்ட் நட்புங்கிற விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எல்லாரோடையும் பேசுவேனா, அது ஒர்க்கரா இருந்தாலும் சரி, பெரிய ஆக்டரா இருந்தாலும் சரி. நான் கேள்விப்பட்டேன், ஷாருக்கும் சல்மானுக்கும் சண்டை வரும்போது நீங்க மீடியேட் பண்ண தயாரா இருந்தீங்களாமே. இல்ல, நான் மீடியேட்லாம் பண்ணல. ஆனா வந்து ரொம்ப வருத்தமா இருந்தது. எல்லாருமே நம்மளோட ஃபேமிலி தானே. பிலிம் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி நடக்கிறது சகஜம் தானே. நம்மளோட ஃபேமிலியில பேசக்கூடாத அளவு இருக்கணும்னு நினைச்சேன். நான் ரெக்வெஸ்ட் பண்ணியும் பார்த்தேன். ஃபேமிலினா சந்தோஷம், சண்டை சகஜம்னு சொன்னேன். ஆனா ஒரு டைம்ல உங்களோட இமேஜ் பிலிம் இண்டஸ்ட்ரியில வந்து அது எப்படி இருந்ததுன்னா, நீங்க ரொம்ப ரக்கெடா இருப்பீங்க, உங்களுக்கு சண்டை போடுறதுனா பிடிக்கும், அதனால தான் அப்படிப்பட்ட ரோல்ஸாவே செலக்ட் பண்ணீங்க. நீங்க ஜெயிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் உங்களை மாத்திக்கிட்டீங்க, உங்களுக்கு சாஃப்ட் ரோல்ஸும் கிடைக்க ஆரம்பிச்சது. முன்னாபாய், MBBS, அப்புறம் காந்தி மாதிரி ரோல்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது. இல்ல, அப்படி சொல்லிட முடியாது. நான் அதுக்கு முன்னாடியே சாஜன் பண்ணியிருக்கேன். சாஜன் ஒரு லவ் ஸ்டோரி, சடக் அதுவும் ஒரு லவ் ஸ்டோரி தான். யூனோ, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க சொன்னது சரிதான். முன்னாபாயில வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல கேரக்டர் கிடைச்சது. அத எப்போ என்னால மறக்க முடியாது. ஏன்னா இப்பெல்லாம் இந்தியால எந்த ஒரு நபர் தப்பு பண்ணினாலும் அவங்கள பார்க்க மக்கள் கையில பொக்கையோட போயிடுறாங்க. அதுவும் உண்மைதான். நீங்க இருக்கிற இடத்தோட பொறுப்பு உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி ரோல்ஸ் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் மக்கள் உங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு புரியுதா? நீங்க சொல்றது சரிதான், என்னால அத புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா, நான் அத மாத்திக்கிட்டு தான் ஆகணும். ஐ மீன், ஒரு இன்சிடென்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ரிக்ஷாக்காரங்க ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. யூனோ,
இங்க ரிக்ஷா அங்க ரிக்ஷா எங்க பார்த்தாலும். ஒரு நாள் அவங்க கிட்ட சொன்னேன், என்ன இதெல்லாம், வண்டி ஏதாவது உடஞ்சிட போகுதுன்னு சொன்னேன். அவன் கீழே இறங்கி சொல்றான், உனக்கு என்ன பிரச்சனை, உன் லைன்ல பார்த்து வண்டி ஓட்டுன்றான். நான் சொன்னேன், ஆனா இதுக்கப்புறம் உங்களோட வரப்போற படங்களை பார்த்தா அந்த டைட்டில்ஸ் எல்லாம் பார்த்தா நீங்க திருந்தின மாதிரியே தெரியலையே. ரிலீஸ் ஆக போற படத்தோட பேரு மிஸ்டர் ஃப்ராட். மிஸ்டர் ஃப்ராட் வந்து நின்னு போச்சு. மிஸ்டர் ஃப்ராட் படம் எடுக்கல, கிட்னாப் வந்துருச்சு. கிட்னாப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஃபாதர் ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்கேன். நான் இருந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க பப்ளிக் முன்னாடி ஒத்துக்க முடியுமா, இனிமேல் நீங்க பண்ண போற ரோல்லாம் ரொம்ப நல்ல ரோலா தான் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியுமா? நான் இத மக்கள்கிட்டே கேட்கறேன். அடுத்து என்ன மாதிரிலாம் ரோல் பண்ணணும்? என்ன டான் படமா? ஓகே சார். சஞ்சு, இது பார்க்க போனா ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம். நீங்க வாழ்க்கையில நிறைய தப்புகள் செஞ்சிருக்கீங்க, நீங்களே அதை ஒத்துக்கிறீங்க. பல தடவை தப்புகள் நடந்திருக்குன்னு மக்கள் உங்களை ஒவ்வொரு தடவையும் மன்னிச்சிருக்காங்க. இது எப்படிப்பட்ட மேஜிக்னு தெரிஞ்சுக்கலாமா? மக்களை இப்படி மயக்கி வச்சிருக்கீங்களே. நான் நிறைய தவறுகள் செஞ்சிருக்கேன். ஒருவேளை கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கலாம், மக்களுக்கு நான் ட்ரக்ஸ் ரொம்ப தப்பான விஷயம்னு சொல்றதுக்கு. இந்த லாஸ பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒவ்வொரு குடிமக்களுக்கும் ரொம்ப முக்கியமானது. எனக்கு அந்த லாஸ் எல்லாம் தெரியாது அத பத்தி. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடவுள் தெரியப்படுத்தணும்னு நினைச்சிருக்கலாம், என் மூலமா மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா பிலிம் இண்டஸ்ட்ரியில உங்களோட வேலை பார்க்குற அத்தனை பேருமே ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாங்க, சஞ்சு ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு. கண்டிப்பா அவர் நல்ல மனுஷன் தான், ஆனா அப்பப்ப அவர் சின்ன சின்ன தப்புகள் செய்யறாரு, அதுக்கு காரணம் அவர் கொஞ்சம் முட்டாள் அப்படின்னு சொல்றாங்க. என் மேல வச்சிருக்க அன்புல அவங்க முட்டாள்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பையனும் வளரும் போது தப்பு செய்வாங்க, அது இயல்பு. நீங்க உங்க லைஃப்ல ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டீங்க, இந்த விஷயத்தை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா. இனிமே அந்த கேர்லெஸ்னஸ்லாம் மாறுமா? எனக்கு 50 வயசு ஆக போகுது, இப்போ திருந்திதானே ஆகணும் கண்டிப்பா. இந்த 50 வயசு சஞ்சய் தத் கிட்ட என்னெல்லாம் குறை இருக்கு, இதை நாம ஒரு பிரேக்கு அப்புறம் வந்து பேசலாம். இப்போ பிரேக்குக்கு அப்புறம் நாம இங்க வந்து பேச போறது 50 வயசு சஞ்சய் தத் செஞ்ச சில தவறுகளை பத்தி. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, நீங்க கல்யாணம் பண்ணும்போது உங்க 2 சிஸ்டர்ஸையும் கூப்பிடல. இல்ல, அப்படி இல்ல. நான் என்னோட 2 சிஸ்டர்ஸையும் கூப்பிட்டேன். அவங்க 2 பேரும் என்னோட சிஸ்டர்ஸ். பிரியாக்கும் ஒரு கட்டுப்படி வைத்தியம் நடக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? எல்லா சண்டை சச்சரவும் முடிந்த மாதிரி. ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிறது மக்களின் முன்னாபாய் சஞ்சய் தத். ஆப்கி அதாலத்ல சஞ்சய் தத் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் தன்னோட குடும்பத்தை விட்டு விலகி போயிட்டாரு. சஞ்சய், எங்கிட்ட உங்க அம்மா நர்கீஸ் தத்தோட லெட்டர் இருக்கு. அவங்க யூஎஸ்க்கு ட்ரீட்மெண்ட் போறதுக்கு முன்னாடி உங்க சிஸ்டர் நம்ரதாவுக்கு எழுதியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் சஞ்சு, see that he does not get mixed up with those silly boys again. He is too stupid in his head. He does not realize what he is doing. அவங்க பிள்ளைய பத்தி அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு அம்மாவும் பசங்களை பத்தி இப்படிதான் பேசுவாங்க. அதாவது he is stupid, he is silly, பாவம் அவனுக்கு எதுவும் தெரியாது. ஆனா growing ப்ராசஸ்ல, அதாவது பிகாஸ் நான் நர்கீஸ் மேடத்தோட பையன்றதால இந்த பப்ளிக்ன்ற கண்ணாடியில வந்துட்டேன். இப்போவும் நிலைமை எப்படி இருக்குன்னா, உங்க கல்யாணத்துக்கு நீங்க உங்க 2 சிஸ்டர்ஸையும் கூப்பிடவே இல்லை. அப்படிலாம் இல்ல, நான் என்னோட 2 சிஸ்டர்ஸையும் கூப்பிட்டேன். ஆனா அவங்க தான் என்னோட கல்யாணத்துக்கு வரல. நான் 2 பேரையும் கூப்பிட்டேன். நீங்க 1 வருஷம் கழிச்சு உங்க ஆனிவர்சரிய கொண்டாடும் போதும் அவங்க 2 பேருமே வரல. அவங்களோட இஷ்டம். ஆனா நான் கூப்பிட்டேன். ஒரு பிரதரா, ஒரு மூத்த அண்ணன் பண்ண வேண்டிய கடமையை நான் செஞ்சேன். நான் கூப்பிட்டேன், அவங்க வருவாங்கன்னு நினைச்சேன், ஆனா வரல. உங்க ரிலேஷன்ஷிப் பார்த்திருக்கோம், பிரியா ஆகட்டும் நம்ரதா ஆகட்டும், ரொம்ப அழகான ஒரு ரிலேஷன்ஷிப். நீங்க ஜெயில இருக்கும்போது பிரியா தத் சோனியாஜி மேடம் வீட்டுக்கு போனாங்க, லாயர்ஸை பார்த்து பேசிட்டு இருப்பாங்க, ஜெயில உங்களை சந்திச்சாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்சாங்க சஞ்சு சீக்கிரமா ஜெயில இருந்து வெளியே வரணும்னு. அப்புறமும் ஏன் உறவுகள்ல இப்படி ஒரு விரிசல் ஏற்பட்டுச்சு? ரஜத் சார், நான் ஒரு விஷயம் சொல்லலான்னு நினைக்கிறேன்.
ஒரு பிரதர் சிஸ்டர் இல்ல சிஸ்டர் பிரதரோட உறவு இருக்குல்ல, அது ஆஸ் அ பிரதர் என்னோட சிஸ்டருக்கு நான் பண்ணணும்னு நினைச்சா அது என்னோட உரிமை. நான் அதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ண மாட்டேன். இத பாருங்கப்பா, நான் என்னோட சிஸ்டருக்கு இதெல்லாம் பண்றேன் அது பண்றேன் அப்படின்னு நான் சொல்ல விரும்ப மாட்டேன். நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், அவங்க வாழ்க்கையில எப்பவும் இந்த மாதிரி சம்பவம் எப்பவும் நடக்க கூடாதுன்னு. அங்க நான் போற மாதிரி அவங்களுக்காக நான் எப்பவும் செய்வாத. ஆனா கடந்த சில நாட்களா இந்த உறவுல ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. உங்க கல்யாணத்துக்கு உங்க சிஸ்டர்ஸ் வரல, உங்க ஆனிவர்சரிக்கு உங்க சிஸ்டர்ஸ் வரல. முதலாவது பாத்தீங்கன்னா என்னோட சின்ன தங்கச்சி, அவங்களுக்கு நான் மரியாதை கொடுத்துருக்கணும். ஆனா இருந்தாலும் தே ஆர் இண்டிவிஜுவல்ஸ். அவங்க வரலன்னா எல்லா ஃபேமிலிலையும் இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்க தான் செய்யும். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி பிரியா எல்லாத்த விட சின்னவ. அவ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அஸ் எ எல்டர் பிரதரா நான் அவளை மன்னிச்சிருக்கேன். அவ என்னோட தங்கச்சி. பிரியாவுக்கு ஒரு கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணலையா? எல்லா சண்டை சச்சரவும் முடிகிற மாதிரி. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க தான் எனக்கு கட்டிப்பிடி வைத்தியம் கொடுக்கணும். ஏன்னா அதுதான் எனக்கு தேவை. ஆனா இந்த தப்பு நீங்க செய்யலையா? நீங்க மீடியாவுக்கு சொல்லிருக்கீங்க ஒரே ஒரு தத் தான் இருக்காங்க, அது சஞ்சய் தத்தும் மானதா தத்தும் தான். அது உண்மைதானே? வேற யார் தத்து இருக்காங்க? இது முன்னாடி ஒரு காலத்துல ஒரு வழக்கமா இருந்தது. அதாவது ஒய்ஃப் எல்லாம் ஹஸ்பண்ட் பேரையும் தன் பேரோட சேர்த்துக்கணும், புகுந்து வீட்டு பேரை தான் அவங்க வச்சுக்கணும். இல்ல ரஜத் சார், அது மிஸ் இன்டர்பிரண்ட் ஆயிருக்கு. ஒரு பொண்ணு ஃபாதர் நேம வச்சுக்க கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. வச்சுக்கிட்டோம், ஏன் வச்சுக்க கூடாது? ஆனா வழக்கம்ன்றது இதுதானே. ஐ மீன், இந்திரா மேடம் இந்திரா காந்தி எல்லாத்தோட பெரியவங்க. அவங்க ஃபாதர் நேம் காந்தி வச்சிருக்காங்கல்ல, நெஹ்ருன்னு வச்சிருக்கலாம்ல. நான் ஒன்னும் தப்பா சொல்லி இல்லையே. ஆனா உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லையா? பிரியா தத் சார் பேரை தாராளமா பண்ணட்டும். லெகசி யூஸ் பண்றது பிடிக்கலையா? கண்டிப்பா பண்ணட்டும். ஆனா என்னோட ஒய்ஃபுக்கும் அதே அளவு மரியாதை கிடைக்கணும். அவங்க என்னோட ஒய்ஃப், நான் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறேன். அதே அளவு மத்தவங்களும் மரியாதை கொடுக்கணும். அதே மாதிரி இன்னொரு பெரிய கான்ட்ரவர்சியும் இருக்கு. இப்பெல்லாம் சஞ்சய் தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஆளு மான்யதா தான் அப்படிங்கிறாங்க. அப்படியே இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன், இதே துடிப்பு சஞ்சய் தான் இருக்கலாம், ஆனா அதை ஆள்றது மான்யதா தான் அப்படிங்கிறாங்க. அந்த இதய துடிப்புங்கிறது உண்மைதான். ஏன்னா ஒவ்வொரு ஹஸ்பண்டோட நிலைமையும் இதுதான். ஆனா ஆனா என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கிறது நாம இதுவரைக்கும் பேசிட்டு இருந்தோம்ல ரஜித் சார். என்ன இதுவரைக்கும் யாரும் கண்ட்ரோல் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்? சஞ்சு, இந்த டெசிஷன்ல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? அதாவது நீங்க முடிவு பண்ணல, பட் நீங்க எலெக்ஷன்ல நிக்க வேண்டிய இதை மான்யதா தான் டிசைட் பண்ணாங்க அப்படின்னு. மான்யதாவோட முடிவெல்லாம் கிச்சன்ல மட்டும்தான். இன்னைக்கு பிரியாணி பண்ணலாமா இல்ல சிக்கன் பண்ணலாமான்னு. ஆனா ரஜத் சார், இது என்னோட முடிவு தான். அதே மாதிரி அமர் சிங்கோட முடிவும் இருந்தது. உங்க மொத்த ஃபேமிலியும் எவ்வளவோ துயரங்களை சந்திச்சிருக்காங்க. ஆனா துக்கத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் இடையில எவ்வளவோ பிணைப்பு இருக்கு. அதே மாதிரி உங்க லைஃப்லயும் லைஃப் லாங் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கலாம். அதை எங்களோட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா. அதாவது என்னோட அப்பா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஜெயிச்ச போது அவரை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பப்ளிக் சப்போர்ட் அவ்வளோ இருந்தது. அது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிஜமா. அதாவது நீங்க நிறைய கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, ஆனா இப்ப மட்டும் தான் சார் நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்ப நீங்க படத்துல ஹீரோ, இப்ப நீங்க சினிமா கேரியர்ல இருக்கீங்க. உங்களால பொலிட்டிக்கல் கேரியர் அண்ட் சினிமா கேரியர் ரெண்டையும் ஹேண்டில் பண்ண முடியுமா? அப்புறம் நீங்க மக்களுக்காக முன்னாபாய் MBBS இருக்க முடியுமா? நீங்க அந்த படத்துல அப்படித்தானே இருந்தீங்க. அதாவது ஆக்டிங் பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஆக்டிங் தான். ஆக்டிங்னால தான் நான் ஆக்டரா இல்லாம நீங்க படம் பார்க்காம இருந்திருந்தா நான் சஞ்சய் தத் ஆயிருக்க மாட்டேன். முதல்ல உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். நீங்க எல்லாரும் எனக்கு அவ்வளோ ஆதரவு கொடுத்திருக்கீங்க. ஆனா இது ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. மக்களோட சேவை, அப்புறம் ஆக்டிங். அண்ட் நான் ஏற்கனவே ரஜத் சார் கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு 50 வயசு ஆக போகுது. என்னால அதிக வேலையெல்லாம் செய்ய முடியாது.
படத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு பேலன்ஸ் பண்ண முயற்சி பண்ணுவேன். சஞ்சு, ஒரு நபர் அரசியல்ல காலை வச்சுட்டா அவர் எந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கிறத பத்தி நிறைய பேசுவோம். நாம இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் நாம பேச போறது சஞ்சய் தத்தோட அரசியல் பிரவேசத்தை பத்தி. காங்கிரஸ் கட்சியோட உங்களுக்கு உறவு இருந்தது, ஆனா நீங்க காங்கிரஸ் விட்டு வெளியே வந்துட்டீங்க. சமாஜ்வாடி கட்சி கூட்டணிக்கு போக போகுது. சோ காங்கிரஸுக்கு தான் சப்போர்ட்டா இருக்க. அரசியல் தந்திரங்களை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, கத்துக்கிட்டு இருக்கேன். ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு சஞ்சய் தத் மீது. ஆப்கி அதாலத்ல சஞ்சய் தத் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் தனக்கு உதவிய நண்பர்களை மறந்து விட்டார். சஞ்சு, எங்கிட்ட அக்டோபர் 17, 1995 பேப்பர் இருக்கு. இதுல நீங்க ஜெயில இருந்து வெளியே வந்தப்போ பால் தாக்கரே சார் உங்களை கட்டிப்பிடிக்கிறாரு. இது ரொம்ப பழைய நியூஸ் பேப்பர், தேடி கண்டுபிடிச்சோம். அதாவது பால் தாக்கரே உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் நான் சந்தோஷமா இருக்கக்கூடிய வாய்ப்பே எனக்கு கிடைக்கல. இன்னைக்கு சஞ்சய் தத் ஜெயிலிருந்து வெளியே வந்ததை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உங்க மேல அவர் அவ்வளவு அன்பு வச்சிருந்தாரு. ஆனா நீங்க அரசியலுக்கு வந்ததும் என்ன பண்ணிருக்கீங்க? பால் தாக்கரையை விட்டுட்டு அமர் சிங்கோட கையை பிடிச்சிட்டீங்களே, ஏன் அது? பாலா சார், நான் அவரை சாருன்னு தான் கூப்பிடுவேன். அவர் என்னோட அப்பாவுக்கு சமமானவர். அவர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் செஞ்ச பல உதவிகளை என்னால வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாது. ஆனா அரசியலை பத்தி சொல்லணும்னா, நான் சார் மேல, எங்க அப்பா மேல வச்சிருக்க மரியாதையை நான் அவர் மேல வச்சிருக்கேன். நான் நம்புறதில்ல. ஈவன் தத் சார் ஒரு செக்யூலியர் திங்கிங். நாங்க செக்யூலியரிஸ்ட் தான் ஃபாலோ பண்ணுவோம். அதனால சமாஜ்வாடி கட்சி செக்யூலியர். அதனாலதான் நான் காங்கிரஸையும் சப்போர்ட் பண்றேன். சரி, காங்கிரஸாவது செக்யூலரா இருக்குல்ல. தத் சார் காங்கிரஸ் பார்ட்டில தான் இருந்தாரு. உங்க சிஸ்டர் பிரியா காங்கிரஸ் பார்ட்டில தான் எம்பியா இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியோட உங்களுக்கு நல்ல உறவு இருக்கு. நீங்களும் சோனியா காந்தி, மன்மோகன் சிங் எல்லாம் மீட் பண்றீங்க. அப்படி இருந்தும் நீங்க காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணல. நான் காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணாம இல்ல, ஆனா சமாஜ்வாடி, நான் காங்கிரஸுக்கு சப்போர்ட்டா தான் இருக்க ஒரு விதத்துல. நீங்க அரசியல் தந்திரங்களை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, கத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல ரஜத் சார், என்னால அரசியலை கத்துக்கவே முடியாது. நான் இங்க கேட்கிறவன் இதை கேட்க மாட்டேன். அப்புறம் அரசியல் இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது இல்லையா? அரசியல் விஷயம்னு மட்டும் இல்ல, இப்ப நிறைய பேரை பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு மகேஷ் பட் சாரை பத்தி சொல்லலாம். உங்களோட 2 பெரிய சூப்பர் ஹிட் படங்கள் இருந்தது. சொல்லுங்க. அத பட் சார் டைரக்ட் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பட் சாருக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். ஆனா நீங்க பெரிய ஸ்டார் ஆனதும், ஒரு சூப்பர் ஸ்டேட்டஸ் வந்ததும் பட் சாருக்கு பை சொல்லிட்டீங்களா? இல்ல, பட் சார் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இப்போ அவரு படங்கள்லாம் பண்றது இல்ல. ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு நான் மெசேஜ் கூட பண்ணியிருந்தேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், பட் சார் என்கிட்ட ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அத உங்களால தான் பண்ண முடியும்னு சொன்னேன். சரி, அவரு சந்திக்கலான்னு சொன்னாரு. ஆனா அவரு சொன்னாரு, என்னால டைரக்ட்லாம் பண்ண முடியாது, அதை விட்டுருனாரு. சோ ஐ திங்க் அவர் இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அதோட நான் விட மாட்டேன், முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன வச்சு அவர் ஒரு படம் எடுத்தே ஆகணும். அந்த படத்துக்காக நாங்க காத்திருப்போம். அப்புறம் சுபாஷ் காய், அவர் உங்களை நாயகன்ல இருந்து கல்நாயக் ஆக்கினாரு, பெரிய சூப்பர் ஹிட் கொடுத்தாரு. ஆனா அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து எந்த ஒரு படமும் பண்ணல. சுபாஷ் சார் அதுக்கப்புறம் என்கிட்ட வரவே இல்லை. அவர் எப்பவும் ரித்திக் கிட்ட போவாரு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன தேடி வரவே இல்லை. அவர்தான் என்ன மறந்துட்டாரு. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத மாதிரி பிலிம் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ஃபேவரட் மூமெண்ட் ஏதாவது இருக்கா? அதை எங்க கிட்ட ஷேர் பண்ண முடியுமா? ஒரு மொமெண்ட் இருந்தது. சடக் படத்துல அப்படியே என்ன தொங்க விட்டுருவாங்க. அந்த படம் பாத்தீங்களா? சார், பாத்திருக்கேன். நான் சொன்னேன், என்ன அப்படியே தொங்க விட்டுருங்கன்னு. அந்த கம்பு கீழே கிடந்தது ரஜத் சார். என்ன கீழே படுக்க வச்சு அந்த கம்புல கட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பை மேல தூக்குனதும் நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன், எப்பா தம்பிகளா கீழே இறக்கி விடுங்கன்னு. என்ன எங்க தொங்க விட்டுருக்கீங்கன்னு கத்திட்டேன். உங்களோட பெஸ்ட் டைலாக்னு எதை சொல்லுவீங்க? बोलते ये माँ क्या कुटुर कुटुर देख रही है, हाँ इसको देख रही है, ये देख 50 तोला। कितना? 50 तोला। தேங்க்யூ சார்.
நீங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா உங்களுக்கு முதல் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கிடைச்சது வாஸ்தவ படத்துக்காக. பிலிம்ஃபேர் அமீர் கானுக்கு பண்ற மாதிரி உங்களுக்கும் அநியாயம் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணலையா? உண்மையை சொல்லணும்னா ஆக்டிங் வந்து நான் அவார்டுக்காக பண்றது இல்ல. எனக்கு ஆக்டிங் வந்து நடிப்பு தான் என்னோட உயிர். என்னோட அவார்டு வந்து தியேட்டருக்கு போய் பப்ளிக்கோட உட்காந்து நான் படம் பார்க்கறேன்ல, பப்ளிக்ட இருந்து கிடைக்கிற மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் தான் பெரிய அவார்டா பார்க்கறேன். ஆனா சஞ்சு, நீங்க அரசியல்ல காலடி எடுத்து வச்ச உடனே உங்க பழைய கேஸ்களை பத்தி பேசுவாங்க, பழைய வழக்குகளை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, 6 வருஷ சிறை தண்டனை பத்தி பேசுவாங்க. அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? ரஜத் சார், நான் சொன்ன மாதிரி 16-17 வருஷமா நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் வரேன். அதோட பாலிட்டிஷியன் சொல்லியிருக்காங்க, நியூஸ்ல சொல்லியிருக்காங்க, எல்லாத்துலயும் சொல்லியிருக்காங்க. ஆனா பப்ளிக் சொன்னதில்ல. அதாவது இவன் ஒரு டெரரிஸ்ட், அதை பண்ணியிருக்கான் இதை பண்ணியிருக்கான்னு சொன்னதில்ல. இவங்க எனக்கு கொடுத்திருக்க அன்பு, ஆதரவு என்ன பொறுத்த வரைக்கும் கௌரவத்தோட விடுதலையான மாதிரி தான் இருக்கு. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் சஞ்சய் தத் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு என்னங்கறத பாப்போம். ரஜித் சார் உங்ககிட்ட கஷ்டமான கேள்வி கேக்குறாங்க. ஒரே ஒரு கட்டுப்படி வைத்தியம் பண்ணா எல்லாம் சரியாயிடும். ஒரே ஒரு தடவை ஹக் பண்ணுங்க சார், கண்டிப்பா பண்ணுங்க சார். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது மக்களின் முன்னாபாய் சஞ்சய் தத். ஆப்கி அதாலத்ல சஞ்சய் தத் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் அரசியலுக்கு தகுதியானவரே இல்ல. சஞ்சு, நீங்க பல தடவை சொல்லியிருக்கீங்க எனக்கு 50 வயசு ஆக போகுதுன்னு. ஆனா உங்க நண்பர்கள், அதாவது மீடியால இல்ல உங்க பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களை சஞ்சு பாபா தான் கூப்பிடுறாங்க. உங்க மனசை பொறுத்த வரைக்கும் இப்பவும் அது சின்ன குழந்தை மாதிரி தான் இருக்கா? அது என்னமோ உண்மைதான் சார். நானும் அப்பப்போ யோசிச்சிருக்கேன், 50 வயசா இருக்கிற பாபா இந்த உலகத்துல நான் மட்டும்தான் இருக்க முடியும். அரசியல் பசங்க விளையாட்டு ஒண்ணும் இல்லையே. பசங்களும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். நானும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கறேன். ஒருவேளை ஏதாவது வித்தியாசமா அமையலாம். அங்க பெரிய பெரிய வீரர்கள் இருப்பாங்க, பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் வரும், பழைய விஷயத்தையெல்லாம் கிளறுவாங்க, பழைய குற்றச்சாட்டுகளை பத்தி எல்லாம் பேசுவாங்க. ஆமா, கண்டிப்பா. நீங்க லக்னோ போன போது அங்க ஒரு போஸ்டர் ஓட்டினாங்க, AK-47. ரஜத் சார், நீங்க சொன்னது சரிதான். ஆனா இந்த 16-17 வருஷம் என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துருச்சு. அதை விட அதிகமா குற்றச்சாட்டு சொல்றதுக்கு என்ன இருக்கு? எனக்கு இப்போ அதெல்லாம் பழகி போயிருச்சு. அவங்க திட்டுற அளவுக்கு நான் கும்பிடு போட்டுருவேன் உடனே. ராம்ஜெத் மலானியோட ஒரு ஆர்டிக்கிள் படிச்சேன். அவரு தான் உங்க கேஸ்க்காக வாதாடினாரு, உங்களுக்கு பெயில் வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். அவர் ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சஞ்சய் தத் ஒருவேளை MP ஆனா நாட்டின் பாதுகாப்புக்கே அது அச்சுறுத்தலா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அப்படி தோணல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ராம் அங்கிள், நான் அவர் மேல மரியாதை வச்சிருக்கேன், ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன். அவர் எனக்கு லாயரா இருந்திருக்காரு. அதோட ஐ திங்க் அவர் எனக்கு ப்ரீச் பண்ணியிருக்காரு. ஒரு லாயர் ஒரு நபரோட பிரீஃப் தெரிஞ்சுக்கிட்டா அவரு பப்ளிக்லாம் போய் சொல்ல மாட்டாரு. ஆனா ராமு அங்கிள் சொன்ன விஷயம் அவரோட விருப்பம். நான் ஒன்னும் நேஷனல் த்ரெட் அந்த மாதிரி எதுவும் இல்ல. அவரு இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்காரு. 3 AK-56 ரைபிள்ஸ் அவர்கிட்ட பறிமுதல் செய்யப்பட்டது. 25 கையெறி குண்டுகள். இதெல்லாத்தையும் அனீஸ் இப்ராஹிம் தான் உங்களுக்கு அனுப்பி வச்சாருன்னு அவர் சொல்லியிருக்காரு. எவ்வளவு AK-56? 3. அப்புறம் 25 ஹேண்ட் கிரனேட்ஸ். நான் ஈராக்குக்கு போய் போர் செய்ய போறேன்னு நினைச்சாரா? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சஞ்சய் தத்துக்கு இந்த ஆபத்தான ஆயுதங்களை யாரு கொடுத்தாங்கன்னு விசாரிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காரு. நான் ஆல் மை ரெஸ்பெக்ட் டு ராம் அங்கிள். யாரு ஆபத்தானவங்கன்னு அவங்க சொல்லியிருக்காரோ அவருக்கு கேஸ் வாதாடி இருக்காரு. கேஸ் உங்களுக்காகவும் கேஸ் வாதாடினார்ல? எனக்கும் வாதாடி இருக்காரு. ஆனா என்னதான் இருந்தாலும் அவரு சீனியர், அவரை பத்தி பேச முடியாது. அப்ப என்ன காரணமா இருக்கும்? ராம்ஜெத் மலானி மாதிரி ஒரு சிறந்த மனிதர், நல்ல மனசுள்ள ஒரு மனிதர், உங்க மேல எதுக்கு கோவப்படணும்? நான் அவரை எப்ப பார்த்தாலும் அவரோட கால்ல விழுந்துருவேன். என் மேல என்ன கோவம்னு தெரியல.
அவரோட கால்ல விழுவேன், மரியாதை கொடுப்பேன். அவர் வயசுல பெரியவர். என்ன கோவம்னு தெரியல. அந்த கோவத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தோணவே இல்லையா அவருக்கு ஒரு கட்டிப்பிடி வைத்தியம் கொடுக்கலாமேன்னு? அவரை பார்த்தனா கண்டிப்பா அவருக்கு ஒரு கட்டிப்பிடி வைத்தியம் கொடுப்பேன். அவரு சமாதானம் ஆயிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? அத பத்தி எனக்கு தெரியல. ஆனா அவரை பார்த்தனா அவர்கிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்பேன். ஏன்னா அவர் என்னோட சீனியர். அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த அரசியல்வாதிங்கிற உங்களுடைய அந்த புது பொழுதுபோக்கு, அதாவது இதுக்கப்புறம் தான் இது ஆரம்பிச்சுதா, காந்திகிரின்னு உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைச்சதுக்கு அப்புறமா அது மூலமா உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ரஜத் சார், ஆக்சுவலி பாம்பேல நடந்த அந்த சம்பவம் 26/11 அத பார்த்ததுக்கு அப்புறம் நான் யோசிச்சேன்னா கண்டிப்பா அரசியலுக்கு போயாகணும். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் ஏதாவது பண்ணணும் நம்ம பாதுகாப்புக்காக, நம்ம நாட்டுக்காக. யார் வேணாலும் கேட்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பேக்ஸை தூக்கிட்டு வந்து மக்களை கொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளால ஒன்னும் பண்ணவே முடியல. நம்மளோட செக்யூரிட்டி ஏஜென்ட் கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல. அவங்க காம்பேக்ட் 60 மணி நேரம். எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்க பாலிட்டிஷியன்ஸ் இத பத்தி ஏன் யோசிக்கவே மாட்டேன்றாங்க சொல்லுங்களேன் நீங்க. இங்க உட்கார்ந்திருக்க ஒவ்வொரு நபரும் டாக்ஸ் கட்டுறாங்க இல்லையா? இவங்களுக்கெல்லாம் என்ன செக்யூரிட்டி? எனக்கு என்ன செக்யூரிட்டி? சோ நான் என்ன யோசிச்சேன்னா இது எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். ஏன் நான் போகக்கூடாது? ஈவன் ஐ வாண்ட் டு வாய்ஸ் மை ஒப்பீனியன் ஃபார் த பப்ளிக். நீங்க என்ன பண்ணிருக்க முடியும்? பவர் இருக்கிற இடத்துல நீங்க உட்கார்ந்து இருந்தா, அதாவது முடிவெடுக்கிற இடத்துல நீங்க இருந்திருந்தா, இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கும்போது நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நான் அட்லீஸ்ட் அங்க போயாவது சப்போர்ட் பண்ணிருப்பேன். நான் வீட்ல உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நான் ஒரு பொலிட்டீஷியன். நான் அந்த இடத்துக்கு போவேன், கிரவுண்ட் ஜீரோக்கு போவேன், போய் ஏதாவது பண்ணுவேன். நீங்களும் போட்டியிடுறதுக்கு லக்னோ தொகுதியை தேர்ந்தெடுத்தீங்க. அந்த இடத்துல 5 தடவை அடல் பிஹாரி வாஜ்பாய்ஜி ஜெயிச்சிருக்காரு. நிச்சயமா அடல்ஜி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரு என்னோட அப்பா மாதிரி. அவரு பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு. நான் அவர் மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன். ஒருவேளை அடல்ஜி நின்னா நான் ரிசைன் பண்ணிடுவேன். இப்ப பிஜேபி லால்ஜி டாண்டனை களத்துல இறக்கிருக்காங்க. எனக்கு அவர் மேலேயும் நிறைய மரியாதை இருக்கு. லால்ஜி சாரை ரெஸ்பெக்ட் பண்றேன். அவருக்காக வித்ரா பண்ண மாட்டீங்களா? இல்ல. நாங்க இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டோம். அமர் சிங் சொல்லியிருக்காரு, ஒருவேளை கோர்ட்ல உங்களுக்கு போட்டியிட பர்மிஷன் கொடுக்கலன்னா அந்த சீட்ல மான்யதா தான் போட்டியிடுவாங்களாமே. மான்யதா என்ன கேட்டா அவங்க தேர்தல்ல நிக்க கூடாதுன்னு தான் சொல்லுவேன். அவங்க சமையல் புக் எழுதுறது நல்லது வீட்ல உட்காந்து. பிலிம் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. சல்மான் உங்க நண்பர், கோவிந்தா உங்க நண்பர், ரொம்ப பெரிய லிஸ்டே இருக்கு. நீங்க லக்னோல தேர்தல்ல நிக்கும் போது இவங்க எல்லாரும் உங்களுக்காக கேம்பெயின் பண்ண வருவாங்களா? ரஜத் சார், நான் யார்கிட்டயும் கேம்பெயின் பண்ணலாம் சொல்ல மாட்டேன். ஒருவேளை அவங்களுக்கு விருப்பம் இருந்தா அவங்கள நான் வெல்கம் பண்ணுவேன். யாரு மேல உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு அவங்க கண்டிப்பா நமக்காக கேம்பெயின் பண்ணுவாங்க? பிரியாதத்தை சொல்லுவேன், என்னோட சிஸ்டர். அதோட சத்ருவன் சின்ஹாவை பிஜேபியில இருந்து சமாஜ்வாடி கட்சிக்கு நீங்க இழுக்கிறதா கேள்விப்பட்டேன். ரஜத் சார், நான் எங்க முயற்சி பண்றேன்? சமாஜ்வாடி கட்சியோட போட்டி போட நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா சத்ரு சார் எகைன் அவர் ஒரு சிறந்த மனிதர். எனக்கு என்னோட குடும்பத்துக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவா இருந்தாரு. நானும் அதை தான் விரும்புறேன். சார் இந்த கட்சிக்கு வந்தா ரொம்ப நல்லா. நீங்க பேசுறத கவனிக்கும் போது நீங்க அரசியல் தந்திரங்களை ரொம்ப நல்லாவே கத்துக்கிட்டீங்க போல இருக்கு. இல்ல இல்ல இல்ல. நீங்க லகீரா முன்னபாயில சொல்லிருந்தீங்க குட் மார்னிங் மும்பை. அதே மாதிரி நீங்க ஒரு வாட்டி குட் மார்னிங் லக்னோன்ட்டு சொல்லுங்க. அவங்க உங்களுக்கு ஓட் போடணும்னா கண்டிப்பா ஓட் போடுவாங்க. இப்போ சொல்லவா? Good morning, Lucknow. This is Sanjay Da. ஏதாவது ஸ்பீச் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா நீங்க கேம்பெயின் போனா பேசுறதுக்காக? ஒரு கட்டிப்பிடி வைத்தியம் கொடுத்தா முடிஞ்சது. ரஜித் சார் உங்ககிட்ட கஷ்டமான கேள்வி கேக்குறாங்க. ஒரே ஒரு கட்டுப்படி வைத்தியம் பண்ணா எல்லாம் சரியாயிடும். ஒரே ஒரு தடவை ஹக் பண்ணுங்க சார். கண்டிப்பா பண்ணுங்க சார். உண்மையா சொல்லி ஆகணும் சஞ்சு, இந்த கட்டிப்பிடி வைத்தியத்துல ஒரு மாயாஜாலம் கண்டிப்பா. ஆமா, மாயாஜாலம். அப்புறம் என்ன கேள்வி கேட்கறதுன்னு எனக்கு கண்டிப்பா புரியல.
இப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் சசி சனியோட தீர்ப்பு என்னங்கறத நாம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஒரு விஷயம் இருக்கு, நான் எப்பயுமே கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன், மக்கள்கிட்டையும் கேட்கிறேன், எனக்காகவும் வேண்டிக்கங்க. இந்த கேஸ்ல இருந்து நான் வெளியே வரணும். ஆப்கி அதாலத் இன்னைக்கு நம்ம சஞ்சய் தத் மீது தான் வழக்க நடத்தினோம். அவர்கிட்ட பல கேள்விகளை கேட்டோம். குடும்ப உறவுகளை பத்தியும் நாம கேட்டோம். குறிப்பா சஞ்சய் தத்தோட எதிர்கால அரசியல் வாழ்க்கையை பத்தி நிறைய கேள்விகளை கேட்டோம். இன்னைக்கு நாம இன்றைய ஜட்ஜ் சசி சனியோட இன்றைய வழக்குக்கான தீர்ப்பை கேட்போம். சஞ்சய் சார், நீங்க எல்லா விதமான क्वेश्चंसக்கு பதில் சொன்னீங்க, அதுவும் மனசார சொன்னீங்க. இப்போ நீங்க மக்களுக்கு நடுவுல வரீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ஸ்கிரீன்ல மட்டும் வந்தீங்க. மக்கள் உங்க மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க, நீங்க மறந்துடாதீங்க. அதனாலதான் நீங்க கான்ட்ரோவர்சில எஸ்கேப் ஆயிட்டீங்க. அண்ட் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை கம்ப்ளீட் பண்றது உங்களோட பொறுப்பா நினைச்சுக்கோங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க இப்படியே இருங்க முன்னாபாய். என்னோட கெட்ட நேரம் எல்லாம் கடந்து போயிருச்சு. இனிமேலாவது எனக்கு ஐ திங்க் பர்சனலி என்னோட ஃபேமிலிக்கு சந்தோஷம் கிடைக்கணும். ஒரு விஷயம் நான் எப்பயுமே கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன், இங்க இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் சொல்றேன், எனக்காக வேண்டிக்குங்க. இந்த கேஸ்ல இருந்து நான் வெளியே வரணும். முன்னாபாய் எப்பவும் இதே மாதிரி மக்களை மகிழ்விக்கணும். மக்களோட அன்பு ஆதரவும் அவருக்கு எப்பவும் இதே மாதிரி கிடைச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னும் மேல பல உச்சங்களை அவர் தொடணும். ஆப்கி அதாலத்துல இந்த வழக்கை இதோட நாம முடிச்சுக்கலாம். அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கிறேன் ஒரு புது வழக்கோட. அதுவரை எனது அன்பான வணக்கங்கள்.